ஹாய், போன சம்மில் வெல்டட் கனெக்ஷனில் செகண்ட் மெத்தட் ஆங்கிள் வச்சு பார்த்தோம். இப்போ வந்து பிளேட் வச்சு பார்க்குறோம். அதுவே 100% எஃபிஷியன்சி. அதில் வந்து ஏரியா ஆஃப் பிளக் வெல்டு வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி பார்க்குறோம். ஸோ டிசைன் அ வெல்டட் கனெக்ஷன் டு கனெக்ட் 2 plates of width 200 mm and thickness 10 mm for 100% efficiency. ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, B equal to 200 mm, thickness 10 mm for 100% efficiencyக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன கண்டுபிடிப்போம், பேஜ் நம்பர் 78ல் சைஸ் ஆஃப் வெல்டுக்கு மினிமம் சைஸ் ஆஃப் வெல்டு திக்னஸ் எனக்கு எவ்வளோ 10. அப்போது 0 to 10னா வந்து நமக்கு 3 தான் நமக்கு மினிமம் சைஸு. அப்போது 3 mm மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் வெல்டு. ஸோ இந்த இடத்துல நமக்கு பிளேட்டுன்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம பிளேட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறோம். பிளேட்டோட வந்து ஃபார்முலா வந்து T-1.5 பேஜ் நம்பர் 80ல். ஸோ அப்போது T வந்து நமக்கு 10 ஆகும், -1.5 பண்ணணும். அப்போது 8.5 எடுக்கிறோம். அப்போது இந்த இடத்துல நம்ம வந்து 8.5 விட கம்மியாக எடுக்கணும். ஸோ அதனால் நம்ம எஸ்ஸை வந்து 8 mmன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் 2 வந்து த்ரோட் திக்னஸ். த்ரோட் திக்னஸ்னால் வந்து அதுக்கு பேஜ் நம்பர் 78ல் T ஈக்குவல் டு 0.17 இருக்கும். அதுக்கு டீக்கு பதிலாக நம்ம எஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். T ஈக்குவல் டு 0.78. ஸோ T ஈக்குவல் டு கேல்குலேட் பண்ணால் 5.6 mm வரும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 3 வந்து பேஜ் நம்பர் 32ல் ஸ்ட்ரென்த் ஆஃப் பிளேட்டோட ஃபார்முலா இருக்கும். TDG ஈக்குவல் டு AGFY டிவைடட் பை காமா m0. ஏஜியோட ஃபார்முலா பிரெத் இன்டூ திக்னஸ்ஸு, பிரெத்து 200 இன்டூ திக்னஸ் வேல்யூ 10. ஸோ அப்போ 2000 வரும். FYயோட வேல்யூ 250, காமா m0ஓட வேல்யூ 1.1. ஸோ அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு 4545 நியூட்டன்னு வருது TDG, அதாவது ஸ்ட்ரென்த் ஆஃப் பிளேட்டுக்கோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 4 வந்து டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் வெல்டு. ஸோ ஸ்ட்ரென்த் ஆஃப் வெல்டுக்கு பேஜ் நம்பர் 79ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் ஃபார்முலாவை. ஸோ அது எப்படி, த்ரோட் ஏரியா இன்டூ த்ரோட் ஏரியா இன்டூ FWD. ஸோ அதுக்கு அதை சப்ஸ்டியூட் பண்ணால் TLWFU டிவைடட் பை √3 காமா MW. ஸோ ஃபார் 100% எஃபிஷியன்சிக்கு LW ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். LW ஈக்குவல் டு L - 2S × 2. ஸோ எல்னா வந்து எல்லு பிரெத் எல்லாம் ஒன்று தான். ஸோ அதனால் 200 - 2. எஸ்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிது, எஸ்ஸோட வேல்யூ 8 mm கிடச்சிது. ஸோ அதனால் 8 போடுறோம். இன்டூ 2. ஸோ 2 எஃபிஷியன்சின்றதுனால இன்டூ 2 பண்ணுறோம். LW வந்து 368 mmன்னு வந்திருக்கு. ஸோ அப்போது Tயோட வேல்யூ 5.6, LW வேல்யூ 368, FU வேல்யூ 410 டிவைடட் பை √3 1.25. ஸோ அப்போ எனக்கு வந்து டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் வெல்டோட வேல்யூ எனக்கு இப்போவே கிடச்சிது 390 255 வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் பிளக் வெல்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஸ்ட்ரென்த் ஆஃப் பிளேட் ஈக்குவல் டு ஸ்ட்ரென்த் ஆஃப் வெல்டு அப்படின்னு கண்டுபிடிப்போம்ல. ஸோ ஸ்ட்ரென்த் ஆஃப் பிளேட்டோட வேல்யூ எனக்கு ஸ்டெப் 3ல் வந்து 4545 அது கிடச்சிது. அப்போது ஈக்குவல் டு இப்போ லாஸ்ட்டாக நமக்கு டிசைன் ஸ்ட்ரென்த் ஆஃப் வெல்டு கிடச்சதில்ல, அந்த வேல்யூ ஈக்குவல் டு. ஸோ இப்போ இது இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸில் வந்துடும். ஸோ இந்த பக்கம் 0 இருக்கும். ஸோ அதனால் ஸ்ட்ரென்த் ஆஃப் பிளக் வெல்டோட வேல்யூ வந்து 64290 வரும் நியூட்டன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் 6 வந்து ஸ்ட்ரெஸ் ஆஃப் பிளக் வெல்டு பேஜ் நம்பர் 79ல் இருக்கும். ஸ்ட்ரெஸ் ஆஃப் வெல்டுக்கு ஃபார்முலா FWD ஈக்குவல் டு FWN டிவைடட் பை காமா MW. FWNக்கு கீழே கோட் புக்கில் இந்த ஃபார்முலாவும் கொடுத்துருப்பாங்க. FU வேல்யூ 410 √3 காமா MW வேல்யூ 1.25. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு ஒரு வேல்யூ FW வேல்யூ கிடச்சிரும் 189.37 Nm². இப்போது ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நமக்கு என்ன, ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு என்னது, லோட் பை ஏரியாவா. அப்போ நமக்கு ஏரியா வேணும். அப்போ ஏரியாவுக்கு இங்கே கிறிஸ் கிராஸ் ஆச்சுன்னா லோட் பை சிக்மான்னு வரும். ஸோ அப்போ ஏரியா ஆஃப் பிளக் வெல்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஃபார்முலா ஏரியா ஆஃப் பிளக் வெல்ட் ஈக்குவல் டு ஸ்ட்ரென்த் ஆஃப் பிளக் வெல்ட் டிவைடட் பை ஸ்ட்ரெஸ் ஆஃப் பிளக் வெல்ட். இந்த இதுதான் வந்து நமக்கு பிளக் வெல்டு இன்ட்டு பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான்.
ஸோ அப்போது ஸ்ட்ரெஸ் ஆஃப் பிளக் வெல்டோட வேல்யூ நமக்கு இங்கே கிடச்சிதா. பிளக் வெல்டோட வேல்யூ வந்து நமக்கு இங்கே கிடச்சிது. ஸ்ட்ரென்த் ஆஃப் பிளக் வெல்டு ஸ்டெப் 5ல் வந்து 64290 அப்படின்னு கிடச்சிது. டிவைடட் பை ஸ்ட்ரெஸ் ஆஃப் பிளக் வெல்டுக்கு 189.37 கிடச்சிது. ஸோ அதை ரெண்டுத்தையுமே டிவைட் பண்ணோன்னா 339.49 வரும். அதை நம்ம ரவுண்டாக வந்து 340 mm ஸ்கொயராக எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ 2 பிளக் வெல்டு கொடுக்க போகிறோம் அப்படின்னா டிவைடட் பை 2 பண்ணணும். அப்போ 170. இந்த 170 நான் செக்ஷனாக பிரிக்கும் போது ப்ரொவைட் 2 பிளக் வெல்ட் ஆஃப் சைஸ். ஸோ சைஸ் எப்படி பிரிப்பேன்னா 17 mm ஆகவும் 10 mm ஆகவும் நான் பிரிப்பேன். ஸோ அதை நம்ம பிரிக்கிறது இப்போ 170 நம்ம எப்படி பிரிக்கலாம், 17 × 10 பிரிக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த டயக்ராம் எப்படின்னா 2 பிளேட் இருக்குது, இந்த எட்ஜஸில் வெல்டு பண்ண போகிறோம். ஸோ வெல்டு பண்ணுறதுக்கு அதுக்கு கீழே வெல்டு பண்ணுறதுக்கு சைஸ் வந்து 17ம் 10ம் எடுக்கிறோம். இதோட பிரெத்து வந்து 200. தேங்க்யூ.